பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரு நிறைவான பரிசுத்தமான பூரணமான வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பதை நம்மை நாமே ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ளுகிறவர்களாயிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு எவ்வளவு வேகமாய் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பது முக்கியமல்ல. அருமையானவர்களே, அங்கே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை போராடி கடைசி வரையிலே கிறிஸ்துவுக்குள்ளே வாழும் ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழ, ஒரு உண்மையானவர்களாய் உத்தமமானவர்களாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் ஒவ்வொரு நாளும் நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே, பேதுருவை பார்க்கிற மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறிடத்திலே வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, வேகமாய் ஓடி வந்த அந்த சீஷன் உள்ளே போகவில்லை. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள போகணும்னா ஒரு தைரியம் வேண்டும், ஒரு துணிவு வேண்டும். விசுவாச வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்குள்ளே ஒரு தைரியம், ஒரு துணிவு வேண்டும். அருமையானவர்களே, பாவங்களை விட்டு விடுவதற்கு ஒரு துணிவு வேண்டும், அசுத்தமானவர்களை விட்டு விடுவதற்கு ஒரு துணிவும் தைரியமும் வேண்டும். பிரியமானவர்களே, சகேயுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, அவன் பாவியாய் இருந்தான், அநியாய வட்டி வாங்குகிறவனாய் இருந்தான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்த போது அருமையானவர்களே, அவன் தன்னுடைய பாவங்களை விட்டு விடுவதற்கு ஒரு துணிவும் தன்னுடைய பாவங்களை விட்டு விடுவதற்கு ஒரு தைரியத்தையும் அவன் அடைந்தான். அவன் யாரிடத்திலே அநியாயமாய் ஒரு அத்தனையாய் அவன் பெற்றானோ அதை 4 அத்தனையாய் அருமையானவர்களை திரும்ப கொடுத்து விட்டான். தன் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விட்டான். பிறகு என்ன இருக்குது அருமையானவர்களே? ஒரு தைரியம். தன்னுடைய ஆஸ்திகள் அனைத்தையும் அவன் இழந்து விட்டாலும் பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். அவர் நம்ம வீட்டுக்குள்ளே வர வேண்டும். அவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரும் பொழுது நாம் அவருக்குள்ளானவனாய் இருக்க வேண்டும், நான் அவருக்குள்ளானவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்து அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையை அவன் சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, அந்த சீஷன் வேகமாய் ஓடி வந்தான், ஆனால் கல்லறைக்குள்ளே போகவில்லை. என்றைக்கும் கூட நாம் வேகமாய் ஓடி வருகிறோம், வேகமாய் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஓடி வருகிறோம். ஆனால் நீதி என்னும் வாசஸ்தலத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க தயங்கி நிற்கிறோம். உண்மை என்கிற வாசஸ்தலத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க தயங்கி நிற்கிறோம். அருமையானவர்களே, சத்தியம் என்னும் வாசஸ்தலத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க தயங்கி நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி இல்லாதபடி அங்கே பேதுருவை பார்க்கும் பொழுது அவன் பிறகே வந்தாலும் கூட உள்ளே போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், உள்ளே பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் எத்தனை காலம் கிறிஸ்துவை பின்பற்றவர்களாய், எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் கூட இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்குள்ள ஒரு தைரியம் வேண்டும். நம்முடைய பாவங்களை விட்டு விடுவதற்கு நமக்குள்ள ஒரு தைரியம் வேண்டும். அப்படிப்பட்ட தைரியம் இல்லாம இன்னைக்கு நாம் ஓடி வந்து அங்கே வெளியில நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களாய் இருக்கக்கூடாது, வெளியில நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களா இருக்கக்கூடாது. அங்கே பார்க்கும் பொழுது ஒரு தைரியத்தோடு சகேயு சொன்னார், ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதி என ஏழைக்கு கொடுத்துறேன், 4 அத்தனையாய் திரும்ப அதை நான் யாரிடத்துல அநியாயமா வாங்கினேன் அதை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு தைரியம். எங்கிருந்து வந்த தைரியம்? கிறிஸ்துவுக்குள்ளே அவர் போவதற்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் கிறிஸ்து அவருக்குள்ளே வந்ததுனாலே அந்த தைரியம் வந்தது. இன்றைக்கு நமக்குள்ளே
கிறிஸ்து வருவாரேயானால், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருவாயானால், நமக்குள்ளே சத்தியம் கிரியை செய்யுமேயானால், இன்னைக்கு நம்முடைய பாவங்களை விட்டு விடுவதற்கு ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். கிறிஸ்துவை தரிசிப்பதற்கு ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவர்களாய் இருப்பார்கள், ஆனாலும் கூட ஞானசான சாட்சிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள பயப்படுவாங்க. அநேகர் ஞானசான பெற்றுக்கொள்ள பயப்படுவாங்க. அநேகர் சபைக்கு வர பயப்படுவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாய் இருப்பாங்க. காரணம் என்ன என்று கேட்போம். ஏனால் அவருடைய பாவங்களை விடுவதற்கு அவர்களுக்கு மனதில்லாம, அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருவதற்கு தைரியம் இல்லாம, அருமையானவர்களே, அவர்கள் கிறிஸ்தவர்களாய் பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட அருமையானவர்களே, அந்த சீடன் ஓடி வந்தான், ஆனாலும் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விசுவாசித்து நேசித்து ஓடி வந்தும் கூட அவருக்குள்ளே பிரவேசிக்க தைரியம் இல்லாம, நம்முடைய பாவங்களை விட்டுவிட தைரியம் இல்லாம நின்று கொண்டிருக்கிற ஒரு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே பிரவேசிக்க உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை அதிகரிக்க செய்யுங்க. அப்படிப்பட்ட தைரியத்தை கர்த்தருடைய நிமித்தமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுதுதான் அவருக்குள்ளே போக முடியும், சத்தியத்துக்குள்ளே போக முடியும், நீதிக்குள்ளே போக முடியும், உத்தமத்துக்குள்ளே போக முடியும், அருமையானவர்களே, பரிசுத்தத்துக்குள்ளே போக முடியும். அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக. கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you.